கடவுள் அருள் யூடியூப் சேனல் அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரிஹரன் சர்மாவின் வணக்கம். மாசி மாதம் 22ஆம் நாள் வருகிற 6/3/2026 வெள்ளிக்கிழமை காலை 8:28 சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து பயிற்சியாய் மீன ராசிக்கு செல்கிறார். வாக்கிய ரீதியாக ஆலயங்களில் அன்றுதான் சனிப்பயிற்சி யாகங்கள் எல்லாம் இனிமே நடக்கிறது. திருநள்ளாறில் மிக விமர்சையாக அந்த யாகம் நடக்கும். இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் லக்னம் மீனமாகவே வருகிறது. அந்த மீனத்தில் சனி பகவானின் ஆதிக்கம் தொடரும். லக்னாதிபதி குரு 4ஆம் இடத்தில் வக்ரம் பெற்று அமர்கிறார். 6இல் கேது, 7இல் சந்திரன். அஸ்த நட்சத்திரத்தில் இந்த சனிப்பெயர்ச்சி நடக்கிறது. சூரியன், ராகு, செவ்வாய், புதன் இந்த கிரகங்கள் அனைத்துமே கும்பத்திலே இருக்கின்றன. அதாவது லக்னத்திற்கு 12ஆம் இடத்தில் இருக்கின்றன. இந்த அமைப்பு லக்னம் சர்ப்பத்திரேகானம் என்னும் சில தோஷத்தில் தான் நடக்கிறது. அப்போ சர்ப்பத்திரேகானம்னு எடுத்துக்கிட்டால் என்ன அப்படின்னு சொன்னால், மக்கள் தொடர்புக்காரகன் சனி பகவான். அப்போ லக்னாதிபதி சர்ப்பத்திரேகானத்தில் இருக்கார். லக்னாதிபதியும் கேந்திரம் ஏறி இருக்கார். ஏன்னா குரு எப்பவுமே திருகோணம் ஏறணும், இங்கே கேந்திரம் ஏறி இருக்கிறார். இதனால் என்ன, மக்கள் மத்தியில் சில தேவையற்ற ஒரு காழ்ப்புணர்ச்சி, ஒருவித தேவையில்லாத ஒரு ஆர்ப்பாட்டங்கள், சில போராட்டங்கள், ஒரு ஸ்திரத்தன்மையற்ற ஒரு நிலை. மக்களின் மத்தியிலே ஸ்திரத்தன்மை இருக்காது. என்ன செய்யறோன்னே தெரியாது, எதுக்காக செய்யறோன்னு தெரியாது, செய்யணும் அது மாத்திரம்தான் நினைப்பாங்க. இந்த மாதிரி மக்கள் சற்று சிந்திக்கும் சக்தி குறைந்துதான் மக்கள் தன்மை செயல்படும். 7ஆம் இடத்த சந்திரன், சனி பகவான், சந்திரன் பகவான் நேரம் பார்வையினால் இதை ஒரு புணர்வு தோஷம் என்று சொல்கிறோம். ஏன்னா சந்திரன் வேகம், சனி அமைதி. அப்போ சும்மா இருக்க அமைதியாகவே இருந்துருவாங்க. வேகமாக இருக்கிறவங்க கண்மூடித்தனமான வேகத்தை காட்டுவார்கள். இது போன்ற இந்த அமைப்பு எல்லாம் எந்த அளவு சாதகமாக என்னடா பொதுவான பலன் சொல்லும்போது இது ஒரு சாதகமற்ற சூழ்நிலை என்று தான் நாம் சொல்ல வேண்டும். ஏன்னா சனிபகவான் அங்கிருந்து காலபுருஷனுக்கு 2ஆம் இடத்தையும், காலபுருஷனின் பாக்கியஸ்தானத்தையும், காலபுருஷனின் 6ஆம் இடத்தையும் அவர் பார்க்கிறார். இது அவ்வளவு சாதகம்னு சொல்றதுக்கு இல்லை என்று தான் நாம் சொல்ல வேண்டும். அப்போ இந்த சனிப்பெயர்ச்சியினால் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன என்ன நடக்கும் என்பதை நாம் வரக்கூடிய பதிவில் பார்ப்போம். கன்னி ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாகிய சனி பகவான் 7ஆம் இடத்தில் உட்கார்ந்து உங்களை பார்க்கிறார். ராசியை பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி மட்டுமல்லவர், ருண ரோக சத்துருஸ்தானம் என்று சொல்லிய 6ஆம் இடத்திற்கு அதிபதி அந்த சனி பகவான் தான். ஆக ஆனால் உங்கள் ராசியாதிபதியாகிய புதன் 6ஆம் இடத்தில் இருக்கிற இது கொஞ்சம் நல்லாவே வீக்னஸ். தயவு செய்து கடன் வாங்கி எந்த வேலையுமே செய்யாதீங்க. இந்த ஜென்மத்துக்கு அந்த கடன்லேருந்து உங்களால் மீள முடியாது. ஏன்னா புதன் 6ஆம் இடத்துக்கு இருந்தாலும் அப்படிதான். நம்ம கடன் வாங்கி வியாபாரம் பண்ணலாம், வந்தால் சொந்தக்காரத்தை தான். பங்காளி என்ன பங்காளி, ரொம்ப நாளமாக பணம் கிடந்த பங்காளி, எனக்கு ஒரு காசு கிடச்சிச்சு, ஒரு இடத்த விற்றேன், கையில் ஒரு 5 லட்ச ரூபாய் இருக்குது, ஏதாவது நல்ல தொழில் ஆப்ஷன் நல்லா இருந்த மாதிரி, நீ செல்லா இருந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன், வலுக்கட்டாயமாக பணம் வரும், தயவு செய்து வாங்கிறாது. அந்த 5 லட்சம் உங்களுக்கு 50 லட்சம் கடனாளி ஆக்கி விட்டுரும். என்ன விரையாதிபதியும் 6ல் உட்காந்துருக்கான், அஷ்டமாதிபதியும் 6ல் உட்காந்துருக்கான். சந்திரன் மனசஞ்சலத்தையும் தடுமாற்றத்தையும் கொடுப்பான். உங்கள் ராசியில் அமர்ந்து கொண்டு ஆசையை தூண்டும், பேராசை ஏற்படுத்தும். எல்லாரும் சொல்லுவாங்க ராகு 6ஆம் இடத்துல இருந்தா அப்படின்னு சொன்னா பிரம்மாண்டமான ஒரு யோகத்தை கொடுப்பான், லாட்டரி சீட்டு வாங்குங்க, கோடீஸ்வரன் ஆயிடுவீங்க. வேண்டாம், அந்த ஆசையெல்லாம் விட்டுருங்க. இந்த 2.5 வருஷம் நீங்க அமைதியை கடைபிடிப்பது சற்று சால சிறந்தது. ஆனால் இந்த புதன் 7ஆம் இடத்துக்கு போய் உங்களை பார்க்கும்போது ஓரளவு சாதகமான நாட்கள் கண்டிப்பாக நடக்கும். இந்த 6 உள்ள கிரகங்கள் பூரா மாறி போகணும், அதெல்லாம் கொஞ்ச நாளில் மாறிடும். சனி 2.5 வருஷத்து அங்கே தான் இருக்க போகிறாரு, உங்கள் ராசிக்கு 7 தான் இருக்க போகிறார். அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, பையன் என்ன பண்ணுறான், ஒழுங்காக இருக்கானா, இறைவழி நடந்திருக்கானா, பரோபகார சிந்தனையோடு இருக்கிறாப்லையா, எல்லாரும் மதித்து பழகிறாப்லையா, எல்லாரையும் மதித்து பழகிறாப்புனா, சகோதர உறவோடு நடந்துக்கிறானா, அதிகாரம் யார்ட்டையும் பண்ணலையே,
தனக்கு கீழ் வேலை செய்பவர்களுக்கு சம்பளத்தெல்லாம் வந்து சௌரியத்துக்கெல்லாம் பண்ணலையே, மாற்றுத்திறனாளை மதித்து பழகிறானா, இதையெல்லாம் தான் சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்போ நீங்கள் எப்படி நினச்சின்னா, தனக்கு பிடித்தமான ஒருவரை ஒரு ராசிக்காரர் செய்கிறார் என்றால் அவர்களை சனி பகவானுக்கு மிகவும் பிடிக்கும். நீ அவனுக்கு உதவி பண்ணுற, நான் அவனுக்கு செஞ்சுருக்கணும், ஆனால் நீ செய்கிற, அப்போ என் வேலையை நீ செய்கிற, உன் வேலையை நான் செய்கிற அப்படின்னு சொல்லி சனி பகவான் இறங்கி வருவார். கன்னிராசிக்காரர்களுக்கு எச்சரிக்கை உணர்வு தேவை. பண விஷயத்தில் எச்சரிக்கை உணர்வு கண்டிப்பாக தேவை. இந்த விரையாதிபதி அங்கே உட்கார்ந்துருக்கிறது. சந்திரன் உங்கள் ராசியிலே இருக்கிறதால், இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் சந்திரன் உங்கள் ராசியிலே இருப்பதால் மனம் சஞ்சலைப்படும். செய்தி பார்த்தா நான் சொல்கிறேன்னு சொன்னால் ஜோசியம் கிடக்கிறான், அவனுக்கு என்னையா, அவன் ஏதாவது அவன் பொழப்புக்கு ஏதாவது இருக்கா இல்லாத போடலன்னு சொல்லிகிட்டே இருப்பான். நமக்கு நல்ல நேரம் வந்தாச்சு, ஒருத்த பணம் கொடுக்குறேன்னா வாங்கியா தைரியமாக பண்ணியா, நான்லாம் இருக்கேன் கடைசியில் பங்கு, நான் உனக்கு நல்லா தாப்பாக நினச்சேன், இந்த மாதிரி ஆகிப்போச்சு, என்னப்பா செய்ய சொல்ல, ஐம் சாரிடா அப்படின்ட்டு அவன் போயிடுவான். சிக்கு சிந்தாவிந்தவா இருந்து யார் நீங்கள் தான். அதனால் கொஞ்சம் அதில் அமைதியை கடைப்பிடிங்க. வேண்டாம், உங்கள் மனத்தை சிந்திக்க விடுங்க, உங்கள் புத்தியை தெளிய விடுங்க, சற்று நேரம் யோசிங்க, பெருமாளை வழிபாடு பண்ணுங்க. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வரானேன்னு பெருமாளை வழிபாடு பண்ணுங்க. நீங்கள் அந்த பெருமாள் உங்களுக்கு வழிகாட்டுவார். ஏற்கனவே மிதனராசி சொன்ன மாதிரி சனிக்கிழமை ஒரு ஏகாதசி வந்துச்சுன்னா மிகவும் அற்புதமான நாள் உங்களுக்கு. மிதனராசிக்கும் கன்னிராசிக்கும் இது ஏகாதசியும் சனிக்கிழமையும் சேர்ந்திருந்தால் மிகவும் அற்புதமான ஒரு நாள். அன்று சனி பகவானை மகாவிஷ்ணு அதி ரூபமாக வைத்து வழிபடக்கூடிய ஒரு நாள். அதீத நற்பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு வந்து. அப்போ அந்த மாதிரி நாட்கள்லாம் பாருங்கள். பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னா கைங்கரியம் பண்ணுங்க. பெருமாள் கோயிலில் உள்ள இந்த மரத்துக்கு வந்து தண்ணீரை ஊற்றுங்க. நீங்கள் ராஜவிருட்சம் இருக்குல்ல, ஸ்தல விருட்சம்னு இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கூட தண்ணீரை ஊற்றுங்க. நீங்கள் அமைதியை குறித்து கடைப்பிடித்து சென்றீர்களே ஆனால் அற்புதமான நற்பலன்கள். ஏன்னா அவங்க 2ஆம் இடத்தை வந்து குரு பார்க்குறான். கன்னிராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மேன்மையை கண்டிப்பாக தரும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை வந்து 2ஆம் அதிபதியும் பாக்கியாதிபதியுமா சுக்கிரன் வேற உட்கார்ந்துருக்கிறான். அவன் கொஞ்சம் பொருளாதாரத்தை பந்தா காட்ட வைப்பான். கையில் 4 காசு வச்சுன்னா போகிறோம், நிலைமையே மாறிடும், தலைகீழாக போயிடுவான் ஆள். அவன் என்ன பண்ணுறானோ அப்படிக்கே தெரியாது. அந்த மாதிரிலாம் பண்ணான். அந்த மாதிரிலாம் பண்ணவே பண்ணாதீங்க. அமைதியை கடைபிடிங்கள், சீரும் சிறப்போடு வாழுங்கள், நேர்மையோடு வாழுங்கள், தன்னையுடைய தாழ்ந்தொழி மதித்து பழகுங்கள், ஏழைகளுக்கு அளவழித்து பழகுங்கள். ஆம்புலன்ஸ் எல்லாம் ஓட்டிகிட்டு போகிறாங்க, பார்த்தா ஒரு ஆம்புலன்ஸ்கார அப்பாவோட நின்றுட்டுருக்கான். ஒரு டீ வாங்கி கொடுங்க தம்பி, தப்பாக நினைக்காதப்பா, எனக்கு ஒரு டீ வாங்கி கொடுக்கணும் போல தோணுது, உன் என்ன நினச்சா வாங்கிக்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு டீ வாங்கி கொடுங்க, பன்னு வாங்கி கொடுங்க, தண்ணி பாட்டில் வாங்கி கொடுங்க. பாத்ரூம் க்ளீன் பண்ணுறவங்க, வாழையில் வந்து நம்ம க்ளீன் பண்ணுறவங்க இருக்காங்க, தெருவெல்லாம் சுத்தம் பண்ணுறவங்க இருக்காங்களே, அவங்களே ஏதாவது கொடுத்து பழகுங்கள். 5-10 என்ன குறைஞ்சிருப்பது? ஒரு டீ நம்ம குடிக்கிறோம் 15 ரூபா, ஒரு நாள் கொடுத்தா ஒன்றும் குறைஞ்சிருப்பதில்லை. இதை செய்தீர்களானால் கன்னிராசிக்காரர்களுக்கும் இந்த கடைப்பயிற்சி நல்ல பலனையே கண்டிப்பாக நடக்கும். நன்றி. அடுத்த பதிவில் சந்திப்போம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.